இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட போகிறோம் கோயம்புத்தூரில். என்ன சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்றதா யோசிச்சிருந்தோம். பட் என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு பிளான் இல்லை. வாங்க ரேண்டமாக போய் ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ ப்ரோ. போகலாமா? போகலாம்டா. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட BMW. நண்பன் படத்தில் போகிற மாதிரி போயிட்டுருப்போம். டீ குடிக்க போகிறப்பெல்லாம் அப்படி தான். நண்பன் படத்தில் கயிறு கட்டிட்டு கூப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நடுவில் ஒரு பேக் வச்சு நம்ம கிளம்பிட்டு எங்கே போவான். 2-3 ஹோட்டல் இருக்கு. ஹைதராபாத் நிறைய கடை இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடையோட இந்த சின்ன சின்ன ரோட் சைட் கடை தான் அதிகம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பெரிய பெரிய கடையை காட்டியும் சின்ன கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். டைடல் பார்க், இது ஒரு ஐடி செஸ் பார்க்கு. நீங்கள் ஹெச்சிஎல் இருக்குல்ல ப்ரோ, என்கிட்ட ஹெச்சிஎல் இருக்குது. ஆனால் ஹெச்சிஎல்லே ஸ்டேட் ஹெச்சிஎல்னு சொல்லிட்டு ஏதோ வேறு பார்ட் ஆஃப் ஹெச்சிஎல் இருக்குது. அப்புறம் அசென்ச்சர் இருக்குது. அப்புறம் வேறு என்ன ப்ரோ இருக்குது? விப்ரோ இருக்குது. மெயினாக விப்ரோ இருக்குது. முன்னாடியே பார்த்தாலே விப்ரோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடைக்கு தான் சாப்பிடுவோம். ஓகே 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 ஓகே. பக்ஷி பிரியாணி ஹவுஸ் ஜஸ்ட் ஃபார் 99. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைடல் பார்க், அதாவது கோயம்புத்தூர் டைடல் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது கடைனா இது வந்து ஒரு ஆம்னியில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன வெறும் பிரியாணி மட்டும் தானே ப்ரோ? என்னண்ணா பிரியாணி மட்டும் தானே இருக்குது? ஆமாம், வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணலாம். பக்ஷி பிரியாணி ஹவுஸ். டைமிங் எத்தனை மணி இருக்குண்ணா? ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே, ரெஸ்டாரண்ட் இருக்கா? உங்களுக்கு தனியாக வச்சுருக்கீங்க? ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. டைமிங்கு இந்த வேனோட டைமிங்கு 1 o'clock இருக்கும். 1 to 3 இந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 to 3 2 மணி நேரம் தான். ஓகே ஓகே. அதாவது என்ன கதைனா, ப்ரோ வந்து 300 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணலான்னு நினச்சாரு. என்கிட்ட கேட்டார், வெளியே சாப்பிட்லாமா, 300 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டார். எப்படி வெளியே சாப்பிட்டா சீப்பாகவும் இருக்கும், வேறு ஏதாவது ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். ஆர்டர் பண்ணால் அவங்களே வந்து கொடுப்பாங்க. என்ன ப்ரோ, வெளியே ட்ரை பண்ணுறது தானே நியாயம். கரெக்டு தான். நம்ம வெளியே போய் சாப்பிட்டா தான் அந்த திருப்தி இருக்கும். போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளாம் செலக்ட் பண்ணி சாப்பிட்றப்ப தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு 4-5 கடை பார்த்தோம். கரெக்டாக இந்த டைடல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோப்ஸுக்கு பேக் சைடில் இருக்குது. உனக்கு வேணுமா? பார்த்துட்டே இருக்கான், வளாக்கிட்டு இருக்கான். என்ன ப்ரோ இப்படி இருக்கு? நல்லாக்கா? ஒர்த்தா இருக்கணும் ப்ரோ. தேங்க்யூ. நிமிஷத்துக்கு ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு. வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆனால் என்ன பீச்சு தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக போட்டுருக்கலாம். கிரேவி சிக்கன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரியாணி கூட வர ஒரு லெக் பீஸ் சிக்கனு, அப்புறம் ரைட்டா பிரியாணி, அவ்வளோ. நல்லா இருக்கு. ஆனால் என்னமோ ஒரு இது குறையுது. என்ன ப்ரோ குறையுது? ப்ரோ நல்லா இருக்கா? நீங்கள் தானே சாப்பிட்டீங்க?
நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது. என்ன குறையுது? ஏதோ ஒன்று குறையுது. குறையுது இல்லை, காரம் எனக்கு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கா? ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. அதுதான் 99 ரூபா, 100 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி. ஆனால் குட், ஒருத்தா இருக்குது. குவான்டிட்டி எப்பயுமே இந்த அளவு தானா? குவான்டிட்டி எப்பயுமே இந்த அளவு தான். குவான்டிட்டியும் ஓகே, நார்மல் தான். சூப்பராக இருக்கும் உண்மையிலே, நல்லா இருக்கு. உங்களுக்கு அதே தானா? ரைத்தா, சிக்கன் கிரேவி சிக்கன், பிரியாணி சிக்கன். இவருக்கு மட்டும் பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. மனசை பொறுத்தது. மனசை பொறுத்தா பீஸ் பாருங்க. எனக்குலாம் பாருங்கள் சிக்கனு தம்மா தூண்டு இருக்குது. அவருக்கு பாருங்கள். என்ன அடிக்கடி வருவார் அவர் கடைக்கு? இவர் சிக்கன் அவருக்கு மட்டும் பெருசாக போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கணா. கடை எங்கண்ணா இருக்கு? கடை இங்கே தான் இருக்கு, லக்ஷ்மி நகர்னு சொல்லிட்டு. எங்கேயாவது ரொம்ப தூரமா? 5 minutes வாக் இங்கே இருக்குது. ஓ, இதே ஒரே ஸ்ட்ரைட்லேயே இருக்கா? பக்ஷீஸ் பிரியாணி ஹவுஸ். பக்ஷீஸ் பிரியாணியா? காட்டுறீங்க? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. லொக்கேஷன் இதில் இருக்கா? காட்டுங்க. நல்லா இருக்கு. கடையில் என்னென்ன இருக்கு? அதெல்லாம் மீல்ஸ் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. டின்னரில் சப்பாத்தி பரோட்டா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிபிஎம் கிராஜுவேட்டு, பேங்க்கில் ஒர்க். பிபிஏ கிராஜுவேட்டா? பிபிஎம்மா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஜிஆர்டி தான் படிச்சிருக்கேன். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ பேங்க்கில் ஒர்க் உங்கள் பண்ணுறோம். ஓனா நீங்களா நடத்துறீங்களா? ஷாப் நடத்துறீங்க? அப்பா? ஆமாம், ஃபேமிலி ஃபுல்லாக. ஓ, ஓகே ஓகே. நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. நம்மளோட சொல்லிருங்க, நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். குவான்டிட்டி ரொம்ப நார்மலாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். கடையில் வந்து 150 கொடுக்குறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from 90s.